ஒரு வீட்டுக்கும் 4 கிராம்ல வெள்ளி காயினை கொடுத்து 1 இல்ல 2 இல்ல சொலையா 12 நோட்டு ஒரு ஓட்டுக்கு வாரி இறைச்சிருக்கிறாங்க. 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி. தமிழகத்துல நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய 17வது சட்டமன்ற தேர்தல் தமிழக அளவுல மட்டும் இல்லைங்க, இந்திய அளவிலேயுமே அரசியல்ல ஒரு முக்கியமான பாடத்தையும் ஒரு படிப்பினையையும் கொடுத்த ஒரு தேர்தலா அமைஞ்சிருச்சு. எப்படின்னு சொல்றீங்களா? IPL கிரிக்கெட் மேட்சுக்கு அதனுடைய ரசிகர்கள் எப்படி ஒரு ஆரவாரத்தோடையும் ஒரு குஷியோடையும் அந்த IPL திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்களோ, அது போல தமிழகத்துல நடைபெற்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் இந்த தேர்தல் திருவிழாவில் வாக்காளர்களும் ஒரு குஷியான ஒரு மனநிலையில தான் பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த கட்சி எவ்வளவு கொடுக்க போறாங்க, என்ன பரிசு பொருளை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது தமிழகத்தை பீடித்த ஒரு அரசியல் நோயாகவும் மாறி பலகாலம் ஆயிடுச்சுங்க. இந்த முறை தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகள்னு சொல்லக்கூடிய 2 கட்சிகளிடம் இருந்தும் கூச்ச நாச்சம் இல்லாம பணத்தையும் பரிசு பொருட்களையும் மக்கள் போட்டி போட்டுட்டு வாங்கி இருக்கிறாங்க. சில இடங்கள்ல உரிமையோட லோக்கல் நிர்வாகிகள்கிட்ட தகராறுக்கும் போயிருக்கிறாங்க, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஓட்டுக்கு துட்டு வாங்குறது அப்படிங்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. அவன் வீட்டு கை காசையா கொடுக்கறான், கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து தானே கொடுக்கறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இந்த ஓட்டுக்கு துட்டு வாங்குற மக்களுடைய ஒரு பொது மனநிலையா மாறி போயிடுச்சு. இது நம்ம பணம் தானே அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? வழக்கமா எந்த கட்சிகிட்ட இருந்து கை நீட்டி நம்ம காசு வாங்கணுமோ அல்லது எந்த கட்சி ஒரு 1000 ரூபாய் கூட கொடுத்துச்சோ அந்த கட்சிக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இந்த முறை துட்டு ஒரு பக்கம், ஓட்டு ஒரு பக்கம். இதுதாங்க ரொம்ப ட்விஸ்ட். துட்டு ஒரு பக்கம் வாங்கிட்டு ஓட்டை வேற ஒரு பக்கம் மாத்தி குத்திட்டு பணநாயகத்துக்கு பாடம் புகுத்திட்டோம் அப்படின்னு மக்கள் குதூகலிச்சிருக்கிறது தான் இதுல ரொம்ப கொடுமை. என்னதான் தேர்தல் பார்வையாளர்கள், நுண் பார்வையாளர்கள், பறக்கும் படை, நடக்கும் படைன்னு எந்த படம் போட்டாலும் அதை எல்லாத்தையும் மீறி தான் கணக்கச்சிதமா இந்த காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. இதுல தமிழக அரசியல்வாதிகள் ஒரு எக்ஸ்பர்ட் நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நாம சொல்ல முடியும். என்ன இருந்தாலும் இந்த முறை தமிழகத்திலேயே ஒரு மாவட்டம் ஒரு தனிச்சிறப்பான ஒரு பேர் எடுத்துருச்சு. எதுக்கு? ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறதுல. 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட 3 எழுத்துல அமைந்த மாவட்டம் அது. அந்த மாவட்டத்தோட அசைக்க முடியாத சக்தியாகவும் மண்ணின் மைந்தனாகவும் கருதப்படுறவரு 7 எழுத்துல பெயர் கொண்டவர். ஏழுமலையானோட பெயர்ல பாதி பெயர் அதுல அடங்கி இருக்கு. அந்த ஜியோட ஜாலங்கள் இந்த தேர்தல்ல தவிடுபடியாகி போனதுதான் சோகம். குறிச்சியான இடைத்தேர்தல்ல அந்த ஜியோட ஜாலம் நடந்து முடிந்த இந்த 17வது சட்டமன்ற தேர்தல்ல ஒரு உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை அவரு தன்னோட சொந்த மாவட்டத்தை விட்டு பக்கத்து மாவட்டத்துல மாறி இருந்தாலும் சொந்த மாவட்டத்தை விட்டு கொடுக்காம செம்மையா தேர்தல் கவனிப்ப அவரு செஞ்சிருக்கிறாரு. அந்த மாவட்டம் முழுக்குமே காலை மாலை 2 வேளையுமே தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது களகட்டி இருந்தது. இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் ஒரு அட்டை போட்டு அவங்களுக்கு என்ட்ரி எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா? அதுல எந்த ஒரு தில்லுமுள்ளும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போட்டோ எடுப்பாங்க. இப்படி பல்வேறு அந்த டிஜிட்டலை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. அது போல இந்த முறை அந்த மாவட்டத்துல இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் பக்காவா QR கோடோட டிஜிட்டல் மயமாக்கி இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு கார்டை கையில பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்க பஞ்ச் வச்சாகணும், அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி ஆகணும். அந்த களப்பொறுப்பாளர்கள் அதை எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி உங்களுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவரு பட்டுவாடா பண்ணுவாரு. இது போலதான் கூட்டம் சேர்த்து வீதி வீதியா தெருமுனை கூட்டங்களையும் பிரச்சாரங்களையும், குறிப்பா இந்த தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை ஒரு கார்ப்பரேட் பாணியில அவங்க நடத்தி இருக்கிறாங்க. இதுல நம்ம கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன் அந்த பாகுபாடெல்லாம் கிடையாதுங்க. ஒரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சறப்ப எப்படி அது களைன்னு பார்க்காம, அது செடின்னு பார்க்காம, பயிர்னு பார்க்காம எல்லாருக்குமே சமமா
அது பாவிக்குமோ அது போலதான் அந்த தொகுதி முழுக்கவே இந்த விட்டமினை வகையா பாய்ச்சிருக்கிறாங்க. அந்த தொகுதியில உங்களுக்கு ஓட்டு இருந்தாலே துட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பணம் பாதாள வரைக்கும் பாஞ்சிருக்கு. அந்த 3 எழுத்து மாவட்டத்தினுடைய அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள்ல 2 சட்டமன்ற தொகுதி குறிச்சி மற்றும் குவாரிகள் நிறைந்த அந்த தொகுதியில ஒரே ஒரு ஓட்டுக்கு 3 நோட்டு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுபடி பார்த்தோம்னா தமிழகத்துல குறைந்தபட்சம் 1.5 லட்சம் வாக்காளர்கள்ட்ட இருந்து ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது 1.5 லட்சம் வாக்காளர்கள், அதிகபட்சம் ஒரு 2 லட்சத்தி சொச்சம். அப்ப ஒரு ஆவரேஜா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே தலைக்கு 3 நோட்டு. அப்படி இந்த 2 தொகுதிக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 80 பெரிய பாக்ஸ வாரி அரைச்சிருக்கிறாங்க. அடுத்தது புல்லாங்குழல் கடவுள் பேரை கொண்ட தொகுதியில ஓட்டுக்கு சொலையா 4 நோட்டுங்க. சரி, இவங்க தான் 4 நோட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வீதியான ஆப்போசிட் கட்சி அவங்களும் களத்துல இறங்கி அவங்க பங்குக்கு தலைக்கு 2 நோட்டை அவங்க களத்துல இறக்கி விட்டுட்டாங்க. என்னடா அது, நம்ம 4 நோட்டை கொடுத்து சரி கட்டிடலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல அவங்க வேற 2 நோட்டை கொடுத்துட்டாங்களேன்னு இதை பேலன்ஸ் பண்றதுக்கு நைட்டோட நைட்டா எல்லாருக்கும் வெள்ளி கொலுசை கொடுத்து தாய்மார்களுடைய உள்ளத்தை அந்த ஜி கவர் பண்ணிட்டாரு. அந்த வகையில இந்த ஒரு தொகுதியில மட்டும் எப்படி பார்த்தாலும் பெரிய பாக்ஸ்ல ஒரு 100 பாக்ஸ் வரைக்கும் செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் விடங்க, இந்த தேர்தல்ல நல்லாவே மஞ்ச குளிச்சது அந்த மண்ணின் மைந்தரோட மண்ணான அந்த 3 எழுத்து மாவட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இத தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு இல்லங்க, தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே அங்க தேர்தல் திருவிழா களகட்ட ஆரம்பிச்சிருச்சு. வீடுதோறும் பொங்கல், தீபாவளி இது போன்ற முக்கியமான பண்டிகைகள்ல அந்த ஜியோட பெயரும் படமும் பொதிச்ச பல்வேறு அன்பளிப்புகள், அது அண்டாவா இருக்கலாம், ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸா இருக்கலாம், ஹாட் பாக்ஸா இருக்கலாம், அப்படி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அன்பை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி என்ன தெரியுங்களா? அந்த 3 எழுத்து மாவட்டத்துல யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ இதற்கு முன்னாடி அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்ததோ அவர்கள் சுடுகாட்டுக்கு போனா மட்டும்தாங்க பெயர் மாறி இருக்கு. கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிருக்கலாம், வேலை நிமித்தமா பக்கத்துல வேற மாவட்டங்களுக்கு போயிருக்கலாம், அல்லது வேற மாநிலத்துக்கு போயிருக்கலாம். ஆனாலும் அந்த 3 எழுத்து மாவட்டத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து அவங்க பேரை எடுக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு மனசு வரல. ஏன்னா எப்படியும் தேர்தல் சமயத்துல மண்ணின் மைந்தர் நல்லா கவனிப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தாங்க. அவரோட அந்த ஜியோட அந்த தேர்தல் மாயாஜாலத்துக்கு அந்த மக்கள் காத்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த கள நிலவரங்கள் இருந்திருக்கு. ஆனா இந்த முறை அந்த தேர்தல் மாயாஜாலம்ங்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட்டா இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 3 எழுத்து பேர் கொண்ட அந்த மாவட்டத்துல மட்டும் அதுல இருக்கக்கூடிய மற்ற 3 தொகுதிகள்ல கொடுக்கப்பட்டதை விட, ஏன்னா அது மண்ணின் மைந்தனுடைய சொந்த பூமியாச்சு இல்லையா, அவரோட அந்த கெத்தை காமிச்சாகணும் இல்லையா, அவர் வேற பேட்டிகள்ல ஒரு சபதம் எல்லாம் கொடுத்துட்டாரு இல்லையா. அப்ப அதை எப்படியும் அதை கட்டி காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே 1 இல்ல 2 இல்ல சொலையா 12 நோட்டு ஒரு ஓட்டுக்கு வாரி இறைச்சிருக்கிறாங்க. எப்ப என்ன இந்த தரப்பு இப்படி இறங்கிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஜக்காயி போன ஆப்போசிட் கட்சி தன்னோட பங்குக்கு எடுத்து விடுறா அப்படின்ட்டு ஒரு 6 நோட்டை அவங்களும் அள்ளி வீசி இருக்கிறாங்க. என்னடா நிலைமை இப்படி டஃப் ஆகுது அப்படின்னு பார்த்த அந்த ஜி தரப்பு நைட்டோட நைட்டா ஒரு வீட்டுக்கும் 1/2 கிராம் காயின், தங்க காயினுங்க. என்னப்பா நம்ம நோட்டை கொடுத்து சரி கட்டலான்னு பார்த்தா அடுத்து இவங்க இப்படி இறங்கிட்டாங்களே, இருந்தாலும் அவங்க அளவுக்கு நம்மளால போக முடியாது, அப்ப நம்ம அளவுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டியும் அவங்களும் களத்துல இறங்க ஒரு வீட்டுக்கும் 4 கிராம்ல வெள்ளி காயினை கொடுத்து அவங்களும் ஒரு விதமா கரெக்ட் பண்ணி இந்த வெள்ளி காயின் தங்க காயின் விநியோகம்லாம் நட்ட நடுசாமத்துல தாங்க நடந்திருக்கு. சில இடங்கள்ல மிட் நைட்ல தொடங்கி விடிய கொடுத்திருக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் தெருக்கல்ல வந்த பிறகுதான் அவங்களோட அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பி இருக்கிறாங்க. அப்ப இதன்படி பார்த்தோம்னா இந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் 12 நோட்டு 1/2 கிராம்ல தங்க காயின் அப்படின்னு ஒரு 300 பெரிய பாக்ஸ் செலவு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த 3 எழுத்து மாவட்டத்தினுடைய அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள்லயும் ஒரு 500 பெரிய பாக்ஸ் அளவுக்கு பணத்தை தண்ணியா வாரி இறைச்சிருக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆப்போசிட் பார்ட்டியும் இவங்க 500னா அதுல சற்றேற குறைய சரிபாதிக்கும் குறைவில்லாத அளவுக்கு அவங்களும் ஒரு டஃப கொடுத்திருக்கிறாங்க. ஆனா என்னங்க, இவ்வளவு செஞ்சும் ரிசல்ட் வேற மாதிரில போச்சு. அதுல தாங்க ஜி ரொம்பவே அப்செட் ஆயிட்டாராம்.
இதுல கொடுமை என்ன தெரியுமா, அந்த 4ல 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தா கூட பரவாயில்லைங்க, சில தொகுதிகள்ல 3ஆம் இடத்துக்கும் தள்ளப்பட்டதுங்கிறது என்ன ஒரு கால கொடுமை. அப்ப இதுல இருந்து தான் சொல்றாங்க, வாக்குக்கு பணம் கொடுக்கிற அந்த ஃபார்முலா தமிழகத்துல ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சு. ஓட்டுக்கு கொடுக்கிற துட்டு எந்த விதத்திலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது அப்படிங்கிற ஒரு பாடத்தை அரசியல்வாதிகளுக்கு வாக்காளர்கள் கத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா இந்த ஓட்டுக்கு துட்டு அப்படின்னு அந்த வாங்குற கல்ச்சரும், அவன் என்ன அவன் வீட்டு காசையா கொடுக்கறான், அவன் பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுக்கறான், நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தானே, அதை நம்ம கை நீட்டி வாங்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மக்கள்கிட்ட நிலவுன இந்த மனநிலை, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.